நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்துட்டு எங்களுடைய அப்பா வந்து ஒரு அந்த அக்காட ரெக்கார்ட் தான் வந்து சொன்னா அப்படி வெயில் உண்மையா ஆட்டோக்குள்ளால ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நடு வெட்டைக்குள்ள வந்துட்டு தான் வந்துட்டு வந்துருமா அந்த தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா அப்ப அந்த அங்க அதுதான் வந்துட்டு எங்களோட வீடு வந்திருக்கேன் எங்களுக்கு வந்து கவலையா இருக்கு. இல்ல இல்ல அதாவது என்ன சொல்றோம் இப்ப வந்து முடிஞ்சால வந்து நாங்க அதை போட்டாலும் நாங்கள் அதை வந்து ரிப்ளை பண்ணி கதைக்க போறது இல்லை. அந்த தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இன்று தினம் எங்க நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் ஒரு ஆள் நிப்பா வந்து எங்களுடைய அம்மா வந்துட்டு அப்போ அவ வந்துட்டு இப்போ இல்லை அம்மாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்துட்டு எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறா வந்து. அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்துட்டு எங்களுடைய அப்பா வந்து ஒரு பெரிய மதுக்காட்டுற வேலையை ஒன்று எடுத்திருக்காரு வந்து. அப்போ அந்த மதுக்காட்டுற வேலையை வந்து இந்த வெயிலுக்குள்ளே வந்து அப்பா எப்படி கஷ்டப்பட்டு அந்த வேலையை வந்து செய்கிறான்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே சரி, ஓகே பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட வீடியோ வந்து இப்போ எங்களுடைய வீட்டு கேட்டுக்குள்ள தொடங்கி போட்டு நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மல்லாவியக்கான வீட்டிலேருந்து மெயின் ரோடுக்கு வந்து போயிட்டு இப்போ வந்து என்ட்ரா விழுந்தது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய அனுச்சித்தின வீட்டை வந்துட்டு அம்மா வந்து நிற்கிறா. அப்போ அம்மாட்ட போயிட்டு வந்து அப்பாவுக்கு அந்த பிளேண்டி அந்த பிஸ்கெட்டுகளை வந்து அம்மா வாங்கி வச்சுக்கான்னு சொன்னால் இப்போ 11 மணிக்கிட்ட ஆச்சுட்டாங்க. அப்போ அதனால் வந்து அதுவரை வந்து வாங்குறதுக்காக வந்துட்டு நான் போய் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில வந்து சைட் பகுதியாக காட்டுவோம். அந்த வெயில வந்து ஜீவாக்கு வந்து இன்றைக்கு ஸ்கூல் இல்லாதபடியா ஜீவாவான்னு பிறகு ஒரு அண்ணாக்காண்டி கேமராமேன் இருக்கானுங்க. வெயிலன்னு சொன்னா அப்படி வெயில் உண்மையா ஆட்டோக்குள்ளால ஒரு கொஞ்சம் காத்து பிடிக்க ஆசையா கிடக்கு. இந்த வெயிலுக்குள்ள வந்து அப்பா நடுக்காணிக்குள்ள வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கா. நீங்களே வந்து அப்பா வந்து பேரங்க வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறார். அப்ப இப்படி கொத்த நேரங்கள்ல வந்துட்டு நீங்க தேவையில்லாம பேட்டால் நம்ம வந்து கமெண்ட் பண்ண அம்மா ஓட்டத்தை பாத்தாண்டு 180 வரான். ஓகே, இப்ப நாங்கள் எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய சித்தின வீட்டை வந்துட்டோம். சித்தின வீட்டை வந்துட்டு இனி அடுத்த கட்டம் இனி அப்பாட்ட போட்டு வந்து தங்காவயத்தை போ மாத்திக்கிட்டு வந்துச்சு. ரைட், ஓகே, அப்படியே நில்லுங்க. நான் அப்படியே சித்தி வீட்டை போய் வந்து அப்பாக்கான அந்த பிளேண்டியை வந்து வாங்கிட்டு வரலாம். அப்பா வெயில்னு சொன்னா அப்படி வெயில் இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ அனுச்சித்திட்ட விட்ட போய் இப்போ அம்மா வந்து பிளேண்டி ஆற்றிப்பாங்க. அப்போ நாங்கள் அப்பாவுக்கு வந்து வாங்கி கொண்டுறோம் வீட்டுக்கு. அது சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அப்பா அந்த வேலை செய்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து வந்துட்டு அவ்வளோ ஒரு வட்டாந்தரியா வந்து இருக்குன்னு சொல்லிப்பாங்க. இந்த ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் வந்துட்டு வெயில வந்துப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நடு வெட்டைக்குள்ள வந்துட்டு தான் வந்துட்டு அப்பா வந்து வேலை செய்கிற இடம் வந்துட்டு இந்த நடு கிரவுண்டுக்குள்ள வந்துதான் இந்த வீடு ஒன்று இருக்கு. அப்படியே வந்து பாங்க அப்படியே அப்பாட்ட வந்து போவோம் நாங்களே. இப்போ அப்பாவுக்கு வந்து நான் டீ கொண்டு வந்தேன் வந்துட்டு அப்போ அங்கே வேலை செய்யறவங்க வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வீடியோ காட்டுறேன் நான் வந்து வரமாட்டாங்க, அவங்க வந்து வெக்கமா. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களுடைய தலைவர் வந்து இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கு. அப்ப அப்பா இந்த வேலையை வந்து பாங்க வந்துட்டு இப்ப வந்து அப்பா அந்த கல்லெல்லாம் வச்சுட்டு அப்பா அப்ப வந்து கட்டிட்டு இருக்க வந்துட்டு இந்த அது சொன்னா அப்ப இது இந்த வேலை வந்து மதில் வேலைனாப்பா இதெல்லாம் அப்படியே இந்த மதில் வேலை என்ன மாதிரி நாக்கூலியோ கொங்கிரீட்டோ சொன்னாங்க மறந்து என்ன கொன்றாய்க்கா நாக்கூலியா கொன்றாய்க்கா. அப்ப எப்படி வேலையெல்லாம் வேலை பிரச்சனை வெயில் அதான் சொல்ல வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் பேசி சொன்னா நல்ல ஒரு மாமரம் ஒன்று நிக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னா மாமரம். ஓ, அப்ப எப்படி வேலையில என்ன கஷ்டமோ?
வேலை கட்டணும் கல்லு கட்டுற வேலை இப்ப அப்பா கொஞ்ச நாள் வேலை இல்லாம இப்ப இன்றைக்கு வேலைக்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்கு என்ன ஏன்னு சொன்னா அந்த உடம்பு அலுப்பு அந்த வேலை செய்ய விட்டேன் அப்ப எப்படி சோமா இருக்கீங்களே வேலைக்கு வந்து கொஞ்சம் வேத்து போய் நிக்குதான் என்ன சொன்னா வெயில் வந்து அப்படித்தானே இப்ப ஓ ஓ அப்ப பாதி சொன்னோமே வந்துட்டு இதுதான் வந்துட்டு அப்ப அந்த வேலை வந்துட்டு அப்ப இப்ப வந்து இந்த வேலை வந்துட்டு மதில் காட்டுற வேலை வந்து நடக்குது அப்ப இதுக்கு எத்தனை வரை கல்ல வைக்கணும் இதுக்கு இன்னும் எத்தனை வரைகள் 4 பேர் 9 பேர் மொத்தம் மொத்தம் 9 வரை சொன்னா இவ்வளவுக்கு வந்துருமா இவ்வளவுக்கு வந்துடும் இவ்வளவுக்கு வந்துட்டு மதில் வந்து வந்துட்டு அப்ப இன்றைய நாள் அப்ப இன்றைக்குள்ள வந்து இவ்வளவு மேலே முடிஞ்சிருமோ அப்ப இன்னும் ஒரு 3-4 வேலை 4 நாள் வேலை அப்ப அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியும் இன்றைக்கு வேலை முடிஞ்சிட்டு நாளைக்கு தூண்பாட்டி போட்டு விடுறதா நானுச்சா சீரியஸ் இப்ப வெயிலுக்குள்ள ஓடி வந்தது நான் சொன்ன வந்து அவர் சொன்னது உண்மையில ஓட்டுதான் இந்த வெயிலுக்குள்ள ஓடி வந்தது எனக்கு இப்படி சொன்னா அப்ப நீங்க செய்யறவங்களுக்கு ஓ அப்ப பாதி சொன்னா அப்ப இப்படியான வேலையில வந்து எங்களோட அப்பா வந்து செய்யற வந்துட்டு அப்ப நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தவங்க வந்துட்டு அப்பா அந்த வேலை வந்து எங்களுக்கு முடிஞ்சாண்டா வீட்டுக்கார நாள் குழி தந்துருவாங்க தர மாட்டேன் அப்ப சொல்லியிருந்தவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்பாண்ட வேலை வந்து அப்பாண்ட கையில வந்து வேலை தங்கட வீட்டை வந்து செய்யணும்னு சொல்லி அப்ப நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து 2-3 பேர் கால் பண்ணி எல்லாம் கேட்டவங்க வந்துட்டு அப்ப உண்மையில வந்து அப்பாண்ட வேலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா புரண்டி தராட்டியும் நான் வந்து புரண்டி தரேன் அப்பாண்ட வேலை வந்துட்டு அப்படியான நீட்டான வேலை இப்ப இந்த பச்சை மதில தள்ளி வச்சுனா கூட விழாது ஏன்னா அப்படிதான் அப்பாண்ட வேலை ஓமா இல்லையோ இல்ல உண்மையா வந்து அப்படி என்ன சொல்றேன் நல்ல பொறுமையா இருந்து நல்ல நீட்டா தான் வந்து அப்ப வந்து வேலை செய்யறோம் ஓகே அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இவ்வளவுக்குமே வந்துட்டு இவ்வளவுக்கு வந்து இவ்வளவு கல்லு வச்சாச்சு வந்து இனி இந்த மட்டத்துக்கு ஃபுல்லா வந்துட்டு 150 அடி முதலாம் வந்து இந்த இது வந்துட்டு இந்த பாத்தீங்கன்னா அப்ப அந்த அங்க அதுதான் வந்துட்டு எங்களோட வீடு வந்திருக்கு எங்களோட வீடு அங்கதான் இருக்கு வீடு வந்து அங்கால இருக்கு ஓகே பாத்தீங்க சொன்னா அப்ப அப்பாண்ட வேலை வந்துட்டு இப்படியான வேலை வந்து செய்யறது சொன்னா இந்த வெயிலுக்குள்ள அண்டிஞ்ச தொப்பியை காட்டினா தெரிஞ்ச வெயில் வந்து அப்படி போய் வேத்து போயிருக்கேன் அப்படி வந்து கஷ்டமான வெயில் வந்து கை வந்து சுடுது சொன்னா அப்படி கொஞ்சம் நெருப்பான வேலை வந்து தான் இந்த மேசம் வேலைன்னு சொல்றோம் வந்துட்டு அவங்களோட உடம்ப வந்து முறிச்சு செய்யற வேலை வந்துட்டு அப்பா செய்யற வேலை வந்துட்டு ஓகே அப்ப அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு அப்ப நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு வருது அப்படி பாக்கக்குள்ள வந்து நீங்களே பாத்தீங்கன்னா எப்படி வந்து அப்பா வேலை செய்தது இந்த வேலை செய்யற காசை கொண்டு வந்துட்டு எங்களுடைய நாளாந்த செலவு வந்து நாங்க கொண்டு போறது வந்துட்டு அடுத்த யூடியூப்ன்ற வந்துட்டு ஒரு சின்ன தொழில் மாதிரி வந்துட்டு அது எங்களுக்கு சின்ன வந்து இருக்குது வந்துட்டு சரி ஓகே அப்ப அப்படி கேட்கல வந்துட்டு உண்மையில வந்துட்டு அப்பா என்ற வேலை யாராச்சும் பிடிச்சிருந்தா வந்துட்டு மறக்காம சொல்லுங்க வந்துட்டு இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் வேலைகள் வந்து இருக்கும் வந்துட்டு ஏதாச்சும் வேலை செய்ய சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அப்பா வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு தருவார் அப்ப 2 அம்மாக்கள் கூட வந்து கேட்டுருந்தவங்க வந்துட்டு அப்ப நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு ஓகேம்மா பிரச்சனை இல்லை அவங்க வந்து இது 2ஆம் மாசம் அப்படி வந்துட்டு ஊருக்கு வருவாங்க சொன்னவங்க அப்ப வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அப்பா வச்சு தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தவங்க சரி ஓகே கண்டிப்பாக வந்துட்டு 2 பேருக்கிட்ட இப்ப கூட வந்து கேட்டிருக்காங்க சொன்னா அப்பாண்ட வேலை வந்துட்டு புரண்டி சூப்பரான வேலை வந்து எங்களோட அப்பாண்ட வேலை சரி ஓகே அப்பா நீங்க வந்து வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்கோம் வந்துட்டு அப்ப பின்னரம் வந்து வேலை இல்லாம அந்த ஓரளவுக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நாங்களும் வந்து பார்ப்போம் அப்ப நான் இப்பதான் கொண்டு உங்க டீ வந்தேன் அடுத்த வந்துட்டு அம்மா வந்து அப்பால பாசம் கூட தெரிந்தானே அம்மா உங்கள பாசம் தானே அப்ப அம்மா வந்து இப்ப நெல்லி ரோஸ் கரைச்சி கொண்டு நிக்கிறான் அடுத்த வந்து முடிச்சுக்குள்ள வச்சுட்டு கொண்டு வந்து சரி ஓகே அப்ப பொறுத்திருந்து பாருங்க வந்துட்டு இனிதான் வந்துட்டு அடுத்தடுத்த வேலை திட்டங்கள் வந்து இருக்குது சரி ஓகே அப்ப நான் வந்து வெளுக்கல பண்ணப்பா அப்ப நீங்க கவனமே வேலை செய்யுங்க வெயில பார்த்து சரி ஓகே பாதிச்சுன்னா இப்ப அப்பா வந்து டீ குடிக்குதா அப்ப குடிச்சுதான் அப்போ இது பிஸ்கெட் வந்து கேனால இருந்து வந்தது உங்களுக்கு காட்டியா சரி பாதிச்சுன்னா இப்ப இங்கல பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு இப்ப அந்த கிளவை வந்து போட்டிருக்காங்க இந்த சரி ஓகே அப்ப நான் விளக்கிட போறேன் ஓகே பாய் சரி ஓகே இப்ப பாத்தீங்க சொன்னா இப்ப நாங்க வந்து இன்றைய தினம் வந்து பார்த்துட்டீங்க வந்துட்டு என்ன வீடியோ வந்து எடுத்துறாங்கன்னு சொல்லி அதாவது வேலையை தான் வந்து இன்றைய தினம் நாங்கள் வீடியோவில் பார்த்துறாங்க நம்ம அப்போ அம்மா வந்து வரையிலேன்னு சொன்னால் வந்து அம்மா வந்து இந்த சமையல் வேலை கொஞ்சம் நடந்து வந்துட்டாடி அதை வந்துட்டு இப்போ சாப்பாடு தான் அப்பாக்களை வேலை செய்யறேன் வேலை செய்யறது சொன்னால் அப்பாக்கள் ஒரு சாப்பாடு அடுத்து வந்து தங்கச்சியாக்களை வந்து ஸ்கூல் கொண்டு போகிறது அப்படி கொஞ்சம் வேலையால் வந்துட்டு அப்போ அம்மா வந்து வரல இப்போ நான் தனியாக போய் வீடியோ வந்து எடுத்து நானும் தம்பி தான் போயிருந்தாங்க வந்துட்டு சரி ஓகே இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்துட்டு எவ்வளோ இப்போ 1 மாதமோ இல்லை 2-3 மாதத்துக்கிட்ட வந்துட்டு பிறகு தான் வந்துட்டு அப்பாவினுடைய வேலையை வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு அதாவது இல்ல இல்ல இப்ப எப்படி சொல்றது இப்ப நாங்க போக தான் வந்து எங்களுக்கு கூட்டிட்டு போறது அப்படி வந்துட்டு இப்ப புது மேலங்களுக்கு புது ஒரு உறவுகள் வரைக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியாம தானே இருக்கும் வந்தது அப்ப அதனால அதே போல இந்த வேலை அப்பா இப்ப செய்யற மாதிரி வேலை இருக்குல்ல அது மாதிரி
வெளிநாட்டுல இருக்க ஒரு அண்ணாக்கெல்லாம் வந்தது. ஆனா வந்து அவங்க வேலை கடை இப்ப நாங்க இருக்கிற நம்ம வாடகை வீடு அதுக்கு பக்கத்துல உள்ள வீடு தானே அந்த வீடு. அப்படி இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கூட வந்துட்டு அந்த வேலை வந்து அப்பா செய்யற வந்துட்டு அந்த மதில் வேலை வந்து பார்த்துருப்பீங்க வந்துட்டு வெயில்னு சொன்னா சும்மா சணல் பறக்கிற வெயில். அப்ப அந்த வேலை வெயில் தானே. அந்த வேலை கூட வந்துட்டு இப்ப அந்த ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து அந்த மதிலே வந்து காட்ட வைக்கணும். அப்ப சொன்னா அப்பான வீடியோ வந்து அப்பாவை வந்து வீடியோவில் வந்து நாங்கள் போட்டு வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் வருதுன்னு இப்படி இந்த எப்பயா இருந்துட்டு அந்த ஒரு மதிலோ இல்லாட்டி கொஞ்சம் வேலையோ அந்த பார்த்து வராங்க. சில பேர் தெரியாமல் தானே இருக்கும். யூடியூப்ல ஒன்று தெரிஞ்சவொன்னே வந்துட்டு கண்டிப்பாக வந்து வராங்க. அப்போ சந்தோஷம். ஆனால் இப்போ பார்த்து அப்போ நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு பார்த்து வந்துட்டு என்ன கொஞ்சம் இன்றைக்கு உடம்பு வந்து சரி. அதாவது வந்து நேற்று தினம் வந்துட்டு இந்த கண்ணுக்குள்ளே வந்துட்டு இந்த என்ன பேர் நம்ம இல்லை அந்த வேலை அந்த கண்ணுவா ஆகாய கல்லுன்னு சொல்லுவாங்களே. அப்போ உடஞ்சி விழுந்துட்டு உள்ள நான் கோல்டி சொன்னானே ஒரு ஆகாய கல் வேண்டாம் பொக்கெட்டுக்கு வந்துட்டு கண்ணுக்குள்ள வந்து கல் விழுந்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்போ கண்ணுக்குள்ள வந்துட்டு அந்த ஆகாய கல் விழுந்து வந்துட்டு அது வந்து சிரியான இரவு வந்து அது விழுந்தால் அஞ்சாது விழுந்த டைமுக்கு தானே அடுத்த நாள் சரி வருமானு சொல்லுவாங்க. அப்போ சரியா வந்து கண்ணோட வேதனை வந்து நான் தாங்க முடியாது போட்டு அப்போ அப்படி இருந்து கூட வந்து நான் அந்த பச்சை தண்ணியை வந்து ஃபுல்லாக ஒரு வாளி நிறைய போட்டு வந்து கண்ணெல்லாம் பச்சை பார்த்தீங்கன்னா அது கூட அவ்வளோ ஒன்று சொல்லி சரியாக இல்லை எனக்கு சொன்னால் அப்படி தான் இருக்குது. அப்போ அம்மா ஏதாவது சொல்ல போகிறீங்களோ? பழமையாக சொல்கிறாங்க. டைப்பர் வந்துட்டு பங்குனியும் வந்துட்டுது. யாராச்சும் வேலை செய்யணுமா இருந்தால் ஜதுண்ட நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன வேலைன்னு சொன்னாலும் பார்த்து சின்ன 2-3 பேர் கூட வந்துட்டு கேட்டிருக்காங்க. என்ன இப்படி தாங்க வந்து வார மாதம் அடுத்த மாதம் அப்படி வருவோம் அப்படி வந்துட்டு வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எங்கள்கிட்ட சேனல்லே வந்துட்டு இப்போ சொன்னோம் தானே நேற்று முந்தின நாள் வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து ஒன்றோட்ட நாளைக்கு இல்லாட்டி என்னென்ன வீடியோ அம்பிட்டு வந்துட்டு அதை வந்து நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு வந்து சத்தியமாக வந்து அப்லோட் பண்ணோமே நம்ம. அதாவது கண்டிப்பாக வந்து நாங்கள் அப்லோட் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து வீடியோ கிடைக்குமென்னு சொல்லி அதை எதிர்பார்க்க வந்து கொஞ்சம் கஷ்டமே. நம்ம எங்களையும் வந்து நேசித்து பார்க்குறவங்கன்னு அப்போ நேசித்து பார்க்கல வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ ஒருக்கா வந்துட்டு வீடியோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இவ்வளோ நாளும் போடுறதுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. சரி ஓகே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு இப்போ அப்பாண்ட மதில் வேலை எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்பா கட்டிடுமுன்னா நான் நினைக்கிறேன் வந்து கட்டி முடிச்சுட்டு இப்போ மணி நேரம் அம்மா 4 மணிக்கிட்டே வந்து ஆகுது. அப்போ இனி வந்து அப்பாவுக்கு பின்னாடி டீ கொடுக்கணுமே அந்த டீயும் வந்து கொடுத்துட்டு வந்து அது அத்திவாரம் காட்டி இருந்தபடியால் கல் தானே படம் காட்டிடுவாங்க. 2 பேர் தான் வந்து வேலை செய்யறது வந்து நான் 2 பேர் வந்து கொஞ்சம் உஷாரான ஆகலாம் வந்து அப்போ அந்த வேலையை நீட்டாக வெயில் சூடு மூத்துல பிடிக்க வேலை பிடிக்க போகுது. வெயில் சூடு வந்து முதுகுல தலையில் பிடிக்க இந்த கல் கொண்டு வைக்கிற இடம் வந்து தெரியாமல் நிற்கிறாங்க வந்துட்டு. சரி ஓகே. அப்போ உண்மையிலே வந்துட்டு எங்களுடைய உறவுகளுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ சொல்ல. அதாவது வந்து எங்களுடைய நேசிச்சு பார்க்க உள்ளங்கள் வந்துட்டு அப்போ அவங்க வந்துட்டு வீடியோ வரேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு வந்து வீடியோ வருமானு சொல்லி. ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனையான வந்துட்டு வீடியோ வாரையில் வந்துட்டு அப்போ அதனால் வந்து இன்றைக்கு எங்களால் 7 அளவுக்கு வந்து உண்மையிலே வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவு வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் இன்னொரு வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்வோம். சரி ஓகே. பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு லைட்டாக எங்கள் அப்பா வேலை செஞ்ச இடத்த வந்து காட்டணும். அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்க சொன்னால் எங்களோட வீட்டுக்கு ஒரு அதை ஒழுங்காக தாண்டி இப்படி மெயினுக்கு இப்படி திரும்ப வந்துட்டு அந்த வீடு வந்து இருக்கேன்னு. அப்போ இதான் வந்துட்டு அந்த அப்பா செய்த வீடு வந்து என்ன வந்துட்டு அப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்து முடிட்டு அப்போ இந்த வந்து பாருங்கள் எப்படி எல்லாம் வந்து மது பேர் நம்ம செஞ்சாச்சு தூண்பட்டியெல்லாம் ஃபுல்லாக போட்டு அப்போ வேலைன்னு சொன்னால் அப்போ அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறது. அந்த ஆளுமணி வேறு நாங்கள் சைக்கிள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கொங்கிட்டு வந்து போட்டேன் அப்பா தனியாக தான் அப்பா போட்டோ வந்து நான் தனியாக போடுறது வந்து நானும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக செஞ்சேன். சொன்னால் இந்த வெயில் வந்து இப்போ தண்ணி செய்கிற வந்து பாவம் தானே. அப்போ அதனால் வந்து இப்போ நானும் வந்துட்டு இந்த கொங்கிட்டு வந்து போனேன். சொன்னால் அந்த அண்ணா வரேன்னு சொல்லி அப்போ பார்த்துட்டு வந்துட்டு அப்பா அந்த பேர் இதாக வந்துட்டு இப்போ ஆள் வந்து இங்கே என்ன பத்தில் வந்துருக்கு பாப்பா அங்கே போகிறதுக்கு அங்கே போகிறீங்க எங்கே போறீங்க என்ன திசை மாதிரி வந்துட்டீங்கல்ல வீடு அந்த பக்கம் தான் கிடக்கு இந்த பக்கம் மாறிங்க. இப்போ அந்த ஆளுக்கு இந்த வெயில் படுறதுனால ஆள் கொஞ்சம் கதைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குண்ணே. வெயிலுக்கும் பாயல என்ன சம்பந்தம் கதை பார்த்து நிலை ஒரு 2 கதை ஒன்று கேட்போம். அப்போ சாப்பிட்டீங்களே அப்போ எப்படி இப்போ வேலையெல்லாம் அப்போ எத்தனை நாள் முடிஞ்சு உங்களோட வேலையில் வந்து அடுத்த உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் அந்த தனி தானே செஞ்சீங்க. அப்போ யாரும் வந்து கூலி அவங்க நின்றது நான் போட்டு ஒரு 5 மாலை கொண்டு வந்து
உண்மையில வந்துட்டு அப்பா வந்து நான் வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து இந்த ஜூஸ் கொண்டு வந்தேன். அப்போ ஜூஸ் கொண்டு வந்ததுக்குள்ள வந்துட்டு அப்பா வந்து தனித்தான் வந்து வேலை செஞ்சு கொண்டு. அப்போ எனக்கு பார்த்தோன்னு வந்து சரியான கவலையாக போயிட்டு அப்போ அவ்வளோதான் இருந்தேன். அவ்வளோ கிடந்த கொங்கு டெல்லாம் வந்து மழை வந்து நான் அப்படியே வந்து ஃபுல்லாக அள்ளி கொட்டி போட்டு வந்து நான் அப்படியே வந்துட்டு அப்படியே வீட்டை போயிட்டு வந்து ஜப்னால் அலுவலகம்னு சொல்லி அப்படியே யாழ்ப்பாணம் வந்து போயிட்டு வந்து அப்போ அம்மாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் தானே இப்போ அம்மா வந்து ஆட்டோவில் இப்போ ஆற்றிக்குட்டி வச்சுக்கேன். அம்மா அப்போ அங்கே போறீங்களா இப்போ நீங்கள்? சரி அப்பா டவுனு போங்க. அம்மா கதை சொல்லுவேன் நேற்று சொன்னுவா இப்போ என்னன்னு சொல்லி கேட்போம்மா. என்ன கதைன்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போதைய கால கஷ்டத்தில் காலகட்டத்தில் வந்து என்னவாவது ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக எங்களோட சேனலில் வந்து நாங்கள் போடுவோம். அந்த தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் எதுவுமே பயன்படுத்த போவதில்லை. அதே போல் உண்மையாக தயவுசெய்துங்கிற வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டபடி போடாதீங்க. அது வந்து உண்மையிலே பார்க்குற எங்களுக்கு வந்து கவலையாக இருக்குது. இல்லை அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் இப்போ எங்களை வந்து நேசிச்சு பார்க்குற உள்ளவங்களுக்காண்டி தான் நாங்கள் இப்போ எனி டைம் வீடியோ போடுற கஸ்டமரோடையெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ இல்லை 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ வந்துட்டு போடுறேன். இப்போ எப்படி சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதக்கணக்காக வந்து வீடியோ போடாமல் தான் வந்துட்டு அப்போக்குள்ளோட வந்துட்டு எங்களை நேசிச்சு பார்க்குறவங்களோட வந்துட்டு நிறைய பேர் வந்து சரியாக வந்து மனசாப்பட்டவங்க எங்களோட சேனலில் வந்துட்டு வீடியோ பார்க்குறது இல்லை காணலன்னு சொல்லி அப்போ அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவு அதை வந்து இப்போ சூழ்நிலை வந்து முடிஞ்ச அளவு வந்து நாங்கள் போட்டாலும் நாங்கள் அதை வந்து ரிப்ளை பண்ணி கதைக்க போகிறது இல்லை. ஆனால் தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் எங்களுக்கு தேவையில்லை. ஏதோ எங்களோட ஜெஃப்னா வில்லேஜ் குக்கிங் 2 சேனலில் வந்து எங்களால் இயலுமான அளவு 2 நாளைக்கோ 1 நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து பதிவு செய்வோம். உண்மையில நிந்தை கூட வந்துட்டு சொன்ன நம்பிக்கை வந்து எனக்கு வந்து கண் வந்து சரியான இயலாது. அப்போ முகமெல்லாம் வந்து அந்த வீங்கி போய் இறைச்சி போயிருக்குது. அப்போ அப்படி இருந்து கூட வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கு எங்களை நேசிச்சு பார்க்க உள்ளவங்களுக்காண்டி வந்துட்டு தான் இந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாமே. கண்டிப்பாக எங்களால் இன்றைக்கு 7 மணி வழியில் வந்துட்டு நாளைக்கு வந்து வேறு அலுவல் இருக்குது. அப்போ அதனால் வந்துட்டு இன்றைய தினம் எப்படியாச்சும் இந்த வீடியோ போடுவோன்னு சொல்லி நான் 7ஆம் இருந்து கூட வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். நம்ம சரி ஓகே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு இப்போ டைமும் வந்து ஆச்சு வந்துட்டு அப்போ அப்பா வந்து இப்போ டவுனுக்கு அலுவலகம்னு சொல்ல வந்துட்டு இப்போ அம்மா சொன்ன போல் வந்துட்டு இப்போ அம்மா சொன்ன கதையெல்லாம் வந்து ஓகேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி சொல்கிறேன் 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ எப்படி முடிச்சு கொண்டு இப்போ டைம் ஆச்சு. இப்போ நெஞ்சு குத்து வந்துட்டு எனக்கு போகிறேன். பாய்.